வணக்கம் பாய் ஃபர்மி. நேற்று எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விரலில் வந்து மைய வச்சு நம்மளோட ஜனநாயக கடமையை வந்து எல்லாருமே முடிச்சாச்சு. ஆனால் உண்மையான ஆட்டோன்றது இனிமேல் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இன்னும் நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து நேற்று இறுதி புள்ளி விவரத்தை வந்து அறிவிச்சாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் வரும்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ரொம்ப கம்மியான அதிக அளவில் ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஆனால் கரூர் மாதிரியான ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவுன்றது வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90% மேலே வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க எல்லாருமே. இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே வந்து ரெக்கார்டு. இது வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு 85% பக்கம் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்குன்றது வந்து இது வரைக்கும் தமிழக வரலாற்றே வந்து இவ்வளோ வந்து வரவே இல்லை. எல்லாமே வந்து எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து என்னடா இவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மக்கள் இவ்வளோ ஆர்வமாக போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது இந்த கவர்மெண்ட்ல சேஞ்ச் வருமா, இல்லை வந்து அதே கவர்மெண்ட் தான் நிலச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆர்வத்தோட போய் ஓட் பண்ணுறாங்களா அப்படின்றது எல்லாமே நமக்கு மே நாள் ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும். சரி, ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3 டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 85% வாக்குப்பதிவு வந்திருக்குல்ல, ஏன் இவ்வளவு வந்திருக்கு என்னன்றதை பத்தி ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரூம் ரகசியங்கள். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டு போட்டாச்சு, அந்த ஓட்டு போட்ட எல்லா ஓட்டும் எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரூம் சொல்லிட்டு ஒரு 3 லேயர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ரூம்ல வந்து ஒரு எறும்பு ஈக்காக்க கூட நுழைய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டியா இருக்க ரூம்ல வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த ரூமை பத்தின ரகசியங்கள் எப்படி எப்படிலாம் பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத பத்தி. 3வது பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டு. அப்புறம் சினிமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி இந்த 3 விஷயத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஏன்னா உங்களோட ஓட்டு உங்களோட உரிமை, உங்களோட எதிர்காலம். வீடியோ ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். முதல்ல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பர்சன்டேஜ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் பார்த்தீங்கன்னா 93% கிட்டத்தட்ட வந்து ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. இதுவே நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 80 கூட வரல, 79 புள்ளி சம்திங் அந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து வாக்குப்பதிவுன்றது வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்னா போன தேர்தல், அதாவது போன சட்டமன்ற தேர்தல் 2021 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 80ன்றதை வந்து தாண்டிடுச்சு. பட் சென்னையில் வந்து 79 தான் வந்திருக்கு அப்படின்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுவும் சென்னைன்றது தமிழ்நாட்டோட தலைநகர் இல்லையா, அங்கேயே வந்து வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு அப்படின்றது வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலுமே கரூர், இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டத்திலாம் வந்து 90% மேலே போயிருக்கு. அப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் மத்தியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாவட்ட மக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருந்திருக்காங்கன்னு பாருங்க. குறிப்பிட்டு நம்ம பேச போகிறது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்து மக்களை பற்றி. ஏன்னா அப்படின்னா நேற்று கரூரில் டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா, 42 டிகிரி செல்சியஸ். அதாவது வெயிலுன்றது வந்து அவ்வளோ அனல் பறந்துட்டு இருந்தது. அதிகமாக வெப்பநிலை வந்து பதிவான மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் வந்து டாப் 2 இடத்துக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்க வெப்பநிலை காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் வெயிலுன்னு கூட பார்க்காம, நானும் கரூர் தான், நான் பர்சனலாக சொல்கிறேன், காலையில் நான் வந்து 7:50க்குலாம் ஓட்டு போடுறதுக்காக உள்ளே போனேன். ஆனால் நான் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:15, 1.5 மணி நேரம் ஆச்சு நான் ஓட்டு போட்டு வர்றதுக்கு. ஸோ காலையில் 7 மணிக்கு 7:30 நான் 7:50 நான் போயிட்டேன். அதாவது 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு போன நானே 1.5 மணி நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னா அங்கே அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தினால தான் வந்து எனக்கு அவ்வளோ நேரம் டிலே ஆச்சு. நீங்கள் ஓட்டு போட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னோட ரியாலிட்டிலேயே நானே சொல்கிறேன், நான் கரூர் தான், நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ வந்து கரூரில் வந்து மக்கள் வந்து உண்மையாகவே சொல்ல போனால் அவ்வளோ ஆர்வத்தோட மக்கள் வந்து ஓட் பண்ணனால தான் இன்னைக்கு ஸ்டேஜ் அப்படின்றத வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சரி, மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த 42 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கூட பார்க்காம மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதா, இல்லை வந்து ஸ்டாலின் அவரோட ஆட்சியை வந்து மீண்டும் தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 80% கீழே வந்து வாக்குப்பதிவு வந்து பதிவாக இருந்தது இல்லையா. ஸோ வந்து ஏன் சென்னையில் வந்து, அதுவும் முக்கியமாக தலைநகர் சென்னையில் வந்து ஏன் வந்து இவ்வளோ கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாமே தேர்தல் நாளை வந்து ஒரு விடுமுறை நாளாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நான் போய் ஓட்டு
ஓட்டு போடலன்னா என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நான் சென்னையில் தான் இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சென்னையில் தான் இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுன்றது எக்கச்சக்கமாக பண்ணுறது தான். அங்கங்கே நோட்டீஸ் அடித்து குடிக்கிறது, அப்புறம் பலூனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, எனி டைம் வந்து ரேடியோவில் இந்த மாதிரி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விழிப்புணர்வு தேர்தல் பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பயங்கரமாக பிச்சுட்டு போயிட்டு இருந்தது. அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையோ. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் ஓட்டுப்பதிவு அப்படின்றது. ஆனாலுமே வந்து சென்னை வந்து இருக்கிறதுலே கம்மியாக ஓட்டுப்பதிவான டிஸ்ட்ரிக்டில் வர்றது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருதுன்றது தான் கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஒரு சின்சியராக வந்து கன்சிடர் பண்ணலையோ எலெக்ஷனை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அரசியல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன எலெக்ஷனில் வர்ற ஓட்டுப்பதிவை விட 5% வந்து ஓட்டுப்பதிவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் எலெக்ஷனோட 12% அப்படின்றது வந்து ஹைக் ஆயிருக்கு. ஸோ இந்த 12% அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள் மடங்குக்கும் மேலே. ஸோ வந்து எல்லாருமே வந்து எப்படி இந்த டைம் வந்து இவ்வளோ மக்கள் வந்து ஓட் பண்ணாங்க, அந்தளவுக்கு வந்து எல்லாருமே இந்த ஓட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த ஓட்டுப்பதிவு 12% இன்க்ரீஸ் ஆனதுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது மே 4 ரிசல்ட் அன்னைக்கு தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும். வாய்ஸ் ஃபார் மீ, நீங்கள் வந்து சிட்டியிலேருந்து ஓட்டு போட்டிங்களா இல்லை வில்லேஜ்லேருந்து ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து சிட்டி ஓட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணுறதை விட பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் சைடில் இருக்க ஓட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து வந்திருக்கு. அதாவது பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியில் வந்து லோவாகவும் கிராமத்து சைடில் தான் வாக்குப்பதிவு அப்படின்றது ஹையில் வந்திருக்கு. ஸோ அதான் கேட்குறேன், நீங்கள் சிட்டிலேருந்து ஓட் பண்ணீங்களா கிராமத்துலேருந்து ஓட் பண்ணீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரூம். அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூம் சொன்னேன் இல்லையா, உங்கள் ஓட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடிக்க முடியாத, அதாவது தகர்க்க முடியாத ஒரு கோட்டைக்குள்ளார வந்து பத்திரமா இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூமை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 6 மணியோட ஓட்டுப்பதிவுன்றது முடிஞ்சிச்சு இல்லையா. அந்த 6 மணிக்கு அப்புறம் நம்ம போட்ட ஓட்டுப்பதிவு அந்த பெட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரூம் அப்படின்ற ஒரு ரூம், அதாவது அந்த ரூம் பேர் ஸ்ட்ராங் ரூம் கிடையாது, ஒரு ரூம், ஓகேங்களா. அந்த ரூம்னா ஒன்றும் இல்லை, காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரியோட கண்காணிப்புக்கு முன்னாடியுமே அதுக்கப்புறம் எல்லா கட்சியிலுமே முக்கியமான நிர்வாகிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க 2 பேர் முன்னிலையிலையுமே வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து அந்த பெட்டி எல்லாத்தையுமே வச்சு டோர் லாக் பண்ணி சீல் பண்ணிடுவாங்க. பூட்டு சீல் பண்ணிட்டு நோட்டீஸ் வந்து யார் முன்னாடியே வந்து இந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கையெழுத்து எல்லாமே அவங்களே அதிலே போட்டுருவாங்க. இந்த ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 அடுக்கு, அதாவது 3 லேயர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் வந்து தருவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு அப்படின்ற மாதிரி தருவாங்க. முதல் அடுக்கு லேயரில் என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோக்கல் டவுன் போலீஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து அங்கங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டுட்டு, அதாவது அந்த பெட்டி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் சுற்றி வந்து ஃபுல்லாக கண்காணிப்பில் இருப்பாங்க. 2வது செக்யூரிட்டி லேயரில் யார் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதப்படை போலீஸ்காரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து துப்பாக்கியோடு இருப்பாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது அடுக்கில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துணை இராணுவ படை அதிகாரிகள் எல்லாமே வந்து அஃபிஷியலாகவே அவங்க வந்து ஃபுல்லாக சர்வேலன்ஸில் இருப்பாங்க. இவங்களை தாண்டி ஒரு காக்கா கூட உள்ளே போக முடியாது. இது எல்லாத்துக்குமே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளார 24/7 வந்து சிசிடிவி வந்து ரன்னிங்லேயே இருக்கும். அதோட லைவ் மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கண்காணிப்பில் வந்து அந்த மானிட்டர் வந்து எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே என்ன நடக்குதோ அதை லைவ்ல இவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இன்னும் 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 10 நாளுமே வந்து அங்கேயே கட்சிக்காரங்க வந்து டென்ட்டு போட்டு உட்காந்துருவாங்க. ஏன்னா கரண்ட் போயிடுச்சுனாலோ இல்லை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக யாருமே இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அதே இடத்துல அந்த ரிசல்ட் வர கவுண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த நாள் வரைக்குமே எல்லாருமே அங்கேயே தான் இருப்பாங்க. சரி, அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஓட் பண்ணக்கூடிய மிஷின், இந்த மிஷின் வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக, அதாவது இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்டர்நெட் கூடயும் கனெக்ஷன் இல்லாத மிஷின். இது வந்து இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியில் ஒர்க் ஆகிற மிஷின் அப்படின்றதுனால இதை ஹேக் பண்ணுறது அப்படின்றது வந்து நடக்காத காரியம். நம்மளா போய் மேனுவலாக ஏதாவது பண்ணி வச்சா மட்டும்தான் உண்டே தவிர வெளி ஆட்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இதை ஹேக் பண்ணி ஏதாவது உள்ள இருக்கலாம் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஓட்டு எல்லாமே பத்திரமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வந்து இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம்.
வாய்ஸ் ஃபார் மீ தமிழ்நாட்டு சினிமாவையும் வந்து எப்பயுமே பிரிக்க முடியாது. அதுவும் இந்த அரசியல் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமான்றது வந்து ஒரு முக்கியமான கேம் பிளே பண்ணியிருக்கு. 2 விதமான கேம் பிளே வந்து இந்த அரசியல் விளையாட்டில் சினிமா வந்து பிளே பண்ணியிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் படம் லீக் ஆச்சு இல்லையா, இது வந்து ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. அப்படின்னாலுமே வேணும்னு பண்ணியிருந்தாங்கனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ, பட் வந்து படம் வந்து லீக் ஆயிடுச்சு. லீக் ஆனதுல வந்து என்ன ஒரு முக்கியமான இங்கே பிளே ஆயிருக்கு இந்த அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் சொல்ல வந்த கருத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்துருச்சு. அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றத, அதாவது வந்து அந்த படத்தில் காட்டியிருக்க அந்த முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி சாதமாகவோ இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே சார்ந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சியோ, பட் ஏதோ ஒரு கட்சி வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்கிறதுனால மக்களிடையே வந்து இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது கேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோட் படம் ரிலீஸ். தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஒரு அந்த சைலண்ட் பீரியட் ஒரு நாள் 48 மணி நேரம் சம்திங் அவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம் பீரியட் அந்த சைலண்ட் பீரியடில் வந்து எலெக்ஷன் பற்றி தான் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர வந்து சினிமாவுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே அவங்க சொல்லலை. ஸோ அதே டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா நிறையா ஊரில் வந்து கோட் படம், விஜய் அவர்களுடைய கோட் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மக்கள் வந்து 48 மணி நேரமும் விஜய் அவர்களுடைய முகத்தை வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்டயே விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக எலெக்ஷன் டைமில் அதுவும் ஓட்டு போடுற நாளுக்கு முன்னாடி வருது அப்படின்றனால அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த படம் ரீரிலீஸ் ஆனது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கட்சிகளுக்கு, அதாவது தவைக்க தவிர மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே வந்து பாதகமாக வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான திரைப்பிரபல நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயகன் படத்தோட பைரசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மறைமுக அரசியலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோட் படத்தோட ரீரிலீஸ் மூலமா விசில் போட்டு பாட்டுக்கு ஆடின ரசிகர்களோட ஓட்டு எல்லாமே வந்து ஓட்டு நாள் அன்னைக்கு விசில் சின்னத்தில் விழுந்திருக்குமா அப்படின்றதான் முக்கியமான கொஸ்டினா இருக்கு. சினிமாவோட இந்த மாஸ் பவர் அப்படின்றது வந்து அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது மே 4ஆம் தேதி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிரபலங்கள், அதாவது அஜித் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் சூர்யா அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், தனுஷ் அவர்கள், இந்த மாதிரி முக்கியமான விக்ரம் அவர்கள், இந்த மாதிரி பிரபலங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுறக்கு வந்திருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு பாருங்க ஒயிட் ஷர்ட்டு இந்த மாதிரி கிரீன் கலர் பேண்ட்லாம் போட்டிருக்காங்க, அப்போ வந்து இவர் விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு, இவரை பாருங்க இந்த மாதிரி பேட்ச் குத்திட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வந்திருக்க தோற்றத்தை வச்சு வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க வந்து இந்த கட்சிக்கு வந்து இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள்ட்ட வந்து நம்மளும் போய் ஓட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அதனாலேயே வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து உயர்ந்திருக்க காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அனலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மக்களோட தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும் தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் இல்லை வருங்கால முதலமைச்சர் இல்லை மீண்டும் தொடர போகிற முதலமைச்சர் இந்த மாதிரி யார் வரப்போகிறாங்க, புதுசாவா பழசாவா இல்லை எப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கவங்க வந்து தொடர போகிறாங்களா, எல்லாமே வந்து நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற உங்கள் தாட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் 50 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட்டனா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.